வணக்கம். சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழக பள்ளிகளில் ஆசிரியராக வேண்டுமெனில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத வேண்டியது கட்டாயம். அதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது, விண்ணப்பிக்கும் போது எவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், படிக்க வேண்டிய புத்தகங்கள் எவை உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இன்றைய சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சியில் ஆலோசிக்க இருக்கிறோம். விளக்கங்களை அளிக்க ஆசிரியர் தகுதி தேர்வு பயிற்சியாளர் முனைவர் ரவி காசி வெங்கட்ராமன் அரங்கில் இணைந்துள்ளார். தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது பொதுவாக அவங்க பண்ற தவறுகள்லாம் என்னென்ன? பொதுவாக இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். போன முறை பண்ண தவிர ஒவ்வொருத்தரும் 2 அப்ளிகேஷன் போட்டாங்க. அது ஒருத்தரே வாங்கி நம்ம போடுற அப்ளிகேஷன் போகுமா போகாதான்னு நினச்சிட்டு 2 அப்ளிகேஷனாக போட்டாங்க. டபுள் அப்ளிகேஷன் பேர் அது. அதாவது அவங்க பேர்லேயே 2 இது இருக்கும். அது அப்படி பண்ணும் பொழுது டூப்ளிகேட்டாக வந்ததுன்னா கண்டிப்பாக அது ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ரிஜெக்ட் செய்யப்படும். அது ஸோ அதனால் அந்த போன முறை அப்படி ஒரு 250 பேருக்கு மேலே இருந்தாங்க. இந்த முறை அந்த தவறுகள் பண்ணால் ஒரே ஒரு முறை பண்ணால் போகிறோம். அவங்களுக்கு ஹால் டிக்கெட் கண்டிப்பாக போஸ்ட்டில் அனுப்ப போகிறதில்ல, வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ண போகிறாங்க. ஸோ நமக்கு வருமோ வராதோங்கிற பயம் வேண்டாம். இன்கேஸ் வரலைன்னா கூட டிஆர்பியை கான்டாக்ட் பண்ணால் உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க அது இந்த 2 அப்ளிகேஷன் போடுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அவங்க இதுதான் முக்கியமாக அவங்க இது பண்ண வேண்டியது. அது இல்லாமல் ஆசிரியர் தேர்வு தகுதி தேர்வுக்கான விண்ணப்பங்கள் 6ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு கல்வி மாவட்டத்திலையும் பிளாக் வாரியாக பிரித்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹை ஸ்கூல்லையோ ஹையர் செகண்டரி ஸ்கூல்லையோ கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த லிஸ்ட்டு முழுமையாக தேர்வு வாரியத்தினுடைய வெப்சைட்டில் போட்டுருக்குறாங்க. ஸோ அவங்க அங்கே போய் அதை வாங்கிக்கலாம். அது கடைசி அதை எங்கேனாலும் அவங்க அப்ளிகேஷனை வாங்கிக்கலாம். பட் கொடுக்க வேண்டிய இடம் அந்தந்த கல்வி மாவட்டத்தில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸில் கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்கான கடைசி தேதி 23ஆம் தேதி. அது ஸோ அவங்க எங்கேனாலும் வாங்கலாம், எந்த இடத்துலனாலும் கொடுக்கலாம். அப்ளிகேஷன் எங்கேனாலும் வாங்கலாம், எந்த ஆஃபீஸ்லனாலும் கொடுக்கலாம். எக்ஸாம் சென்டர் மட்டும் கரெக்டாக போட்டுடணும். அந்த சென்டரில் அவங்களுக்கு எங்கே அவங்களுக்கு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது தெரிய வரும். அது ஸோ அவங்க சமர்ப்பிக்கும் போது ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய அலுவலகத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. அது கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணப்படும். அது தெளிவாகவே அவங்க விண்ணப்பத்தில் அவங்களுடைய ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. அவங்க எப்பொழுதுமே அவங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி எங்கேயுமே அனுப்பக்கூடாது. நேரடியாக நம்ம டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் கல்வி மாவட்டம் 2ஓ 3ஓ இருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும். அந்த மாவட்டத்தில் எங்கெங்கே கொடுத்துருக்காங்களோ எங்கேனாலும் கொடுக்கலாம். அது ஸோ அந்த இடத்துல நேரடியாக கொண்டு சமர்ப்பிக்க வேண்டும் அவங்க. ஸோ அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் அங்கேயே கொடுப்பாங்க. அது ஸோ இவங்க வேற எங்கேயும் போக தேவையில்லை. அது நேரடியாக அனுப்பக்கூடாது. அடுத்த தொலைபேசி இணைப்பில் ரவிக்குமார் இணைந்திருக்கீங்க. உங்க கேள்வியை கேட்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா, நான் கடலூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க. பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கீங்க. 75% எடுத்துட்டேன். ஓகே. ஆனா நான் பள்ளி ஆசிரியரா ஆகணும் அப்படின்ற எனக்கு ஆசை இருந்தது. 2015 தமிழ்நாடு யூனிவர்சிட்டி மூலமா, தமிழ்நாடு கல்வியியல் பல்கலைக்கழகம் மூலமா பிஎட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜியோ கொடுத்தாங்க. கண்டிப்பா. நான் இப்ப 2ஆம் ஆண்டு முடிவு பெற நிலையில இருக்கேங்க. இப்ப நான் டெட் பேப்பர் 2 எழுதிட்டு கணித ஆசிரியரா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? இது இன்ஜினியரிங் இப்போதான் பிஎட் படிக்கிறதுக்கான ஒரு அனுமதியை கொடுத்தாங்க. இது வரைக்கும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் பிஎட் படிக்கிறதுக்கான அனுமதி இல்லை, இப்போதான் கொடுத்தாங்க. அது கடந்த ஆண்டில் தான் கொடுத்தாங்க. அதனால தான் அவங்க அந்த சந்தேகத்தை கேட்குறாங்க. பிஎட்டை படிக்க கொடுத்தீங்களா, வாத்தியார் வேலை கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. அது நம்ம இது தகுதி தேர்வு யாரெல்லாம் எழுதலாம் எழுதக்கூடாதுங்கிறதுக்கான சில இது கிளியர் கட்டாக கொடுத்துருக்குறாங்க. இளங்கலை பட்டத்தில் இயற்பியல், வேதியியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்டனி, மேக்ஸு இந்த மாதிரி, அல்லது தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இது மாதிரி படித்தவர்கள் தான் நம்ம பள்ளி கல்வியில் 1லிருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய பாடங்கள் இருக்குது. அந்த பாடங்களுக்கு ஆசிரியராக போக முடியும். அது அவங்க ஸோ இவங்க எதுலேயும் வரமாட்டாங்க. இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் அதில் வராது. ஸோ அதனால் இவங்க ஆசிரியர் தகுதி தேர்வை எழுத முடியாது. அது ஸோ இவங்களுக்கான விளக்கங்கள், இவங்களை எப்படி ஆசிரியராக தேர்வு பண்ண போகிறாங்க என்னங்கிறத பற்றி அரசு தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தும் போது அவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் சேர்ந்தே அரசு யோசிக்க வேண்டி இருக்கிறது. அப்படி தவறும் போது இந்த மாதிரியான சிக்கல்களும் ஏற்படுது இல்லையா? கண்டிப்பாக. அதான் அவங்கள எங்கே அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்னும் தெளிவான விளக்கம் சொல்லலை. ஒருவேளை நம்ம ஃபியூச்சரில் இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயே அவங்கள
ப்ரொஃபஸராக இது பண்ணுறதுக்கு இப்போ இது வரைக்கும் பிஎட்டை வந்து பள்ளிக்கல்வியில் மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, வேற எங்கேயும் பயன்படுத்தலை. ஒருவேளை பள்ளிக்கல்வியில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது கொண்டு வந்தால் இவங்கள பயன்படுத்துவாங்களான்னு தெரியல. பட் இது வரைக்கும் அதுக்கான விளக்கம் வரல இன்னும். அடுத்த தொலைபேசி இணைப்பில் ஸ்டெல்லா மேரி, உங்க கேள்வி என்ன? ஹலோ. சொல்லுங்கம்மா. சார், நான் இந்த லாஸ்ட்ல ஆசிரியர் தகுதி தேர்வுல 82 எடுத்து பாஸ் ஆனேன் சார். வெரி குட். இப்போ வந்து எழுதும் போது வந்து எழுதுனா அந்த 82 கேன்சல் ஆயிருமா? இப்ப கம்மியா எடுத்தா அந்த 82 கேன்சல் ஆகுமாங்க சார்? இல்ல இது எல்லாருக்கும், அதாவது அவங்க மார்க்கை இம்ப்ரூவ் பண்றதுக்காக இவங்க 2வது முறை தேர்வு எழுதலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஸோ இவங்க எழுதுறதுனால இவங்களுடைய பழைய மதிப்பெண் போயிடாது. அவங்க என்ன சந்தேகம்னா 82 எடுத்து எலிஜிபிள் ஆயிருக்காங்க, இப்போ ஒரு வேளை 82 எடுக்க முடியாமல் போயிருச்சுன்னா அப்போ எலிஜிபிலிட்டியே போயிருமா அப்படிங்கிற கொஸ்டின் வர்றதுக்காக கேட்குறாங்க. அப்படி போகாது. ஏன்னா 82 எடுத்ததுனால இவங்களுக்கு ஆசிரியர் டெட் சர்டிஃபிகேட் கையில் கொடுத்துருப்பாங்க. அது ஸோ அது வேலிட், அவங்களுக்கு வந்து அது 7 ஆண்டுகளுக்கு செல்லத்தக்கதாக இருக்கும். இப்போ அதிகமாக மதிப்பெண் எடுத்து தேர்வு பெற்றாங்கன்னா இனிமேலிருந்து 7 வருடங்களுக்கு அது செல்லுபடி ஆகும். இப்போ இந்த மதிப்பெண்ணை வந்து அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வெயிட்டேஜுக்கு கால்குலேட் பண்ணிக்கலாம் அதை. ஸோ அதனால அவங்க அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம், தைரியமாக எழுதலாம். நீங்கள் எழுதலாமா? அது அடுத்த தொலைபேசி இணைப்பில் லிடியா, உங்க கேள்வி என்ன? ஹலோ சார். வணக்கம்மா. குட் ஈவினிங்மா. சார், இது நாங்க ஃபர்ஸ்ட் எழுத போற டெட் எக்ஸாம் சார். தமிழ் இங்கிலீஷ்லயும் 11th 12th ஸ்டாண்டர்ட் சேர்த்து படிக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மேத்ஸும் சயின்ஸ்லயும் 11th 12th பாடத்தையும் சேர்த்து படிக்கணுங்க சார். எது வரைக்கும் போர்ஷன்றது 6th to 8th ஸ்டாண்டர்ட் இருக்கு, ஆனா கேள்விகள் வந்து 11th பாடத்துல இருந்து 12th பாடத்துல இருந்து கேட்பேன்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம். இது வந்து இது பேசிக்கான கொஸ்டின் தான். அது அவங்களுக்கான சிலபஸ் வந்து தகுதி தேர்வுக்கான சிலபஸ் வந்து நம்ம வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, முன்னாடி இருக்குது. அது செகண்ட் கிரேட், அதாவது பேப்பர் 1 எழுதுறவங்க, பேப்பர் 1 எழுதுறவங்களுக்கான சிலபஸ் வந்து நம்ம தமிழ்நாடு அரசினுடைய பாடத்திட்டத்தில் 1லிருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய சிலபஸ் தான். அது 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் தான் அது. பட் அதனோட லிங்கேஜ் லெவல், அதாவது டிஃபிகல்ட்டி லெவல் கொஸ்டின்ஸ் எது வரைக்கும் இருக்குன்னா 10ஆம் வகுப்பு வரைக்கும் அந்த கேள்வி இருக்கும். அது 6 to 8 பேப்பர் 2 எழுதுறவங்களுக்கு சிலபஸ் 6 to 8 வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடங்கள் தான். பட் அதுக்கான லிங்கேஜ் லெவல் ஹையர் செகண்டரி வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது ஸோ இவங்க 11th 12th பாடத்தை நல்ல தரவா இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 6வது 7வது 8வதுல ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன்ஸ் லாஸ்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, அது 11வது வகுப்புல இருந்ததுன்னா அவங்க அந்த 11வது வகுப்பு அல்லது 12வது வகுப்புல அந்த டிஃபிகல்ட்டி லெவலுக்கு படிச்சு வச்சுக்கிறணும். 6வது வகுப்புல இருக்கக்கூடிய நியூட்டன் லாஸை மட்டும் படிச்சா போதுமான அது போராது. அது ஸோ அந்த லெவல்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது ஒருவேளை இந்த பாடங்கள்ல அந்த சிலபஸ்ல அந்த பாடத்திட்டம் இல்லைன்னா, அதாவது சில பார்ட் இல்லைன்னா அதை அவங்க படிக்க வேண்டியதில்லை. 11வது 12வது வகுப்புல இருந்தாலும் அதை அவங்க படிக்க வேண்டியதில்லை. அது இப்போ ஏற்கனவே ஒரு நேர் கேட்டிருந்ததுக்கு நீங்க சொன்னது போல 82 மதிப்பெண் அவங்க வாங்கியிருக்காங்க. ஒருவேளை இப்போ புதுசாக எழுத போற அந்த டெட்ல அவங்க குறைவா மதிப்பெண் எடுத்தாங்கன்னா அவங்க ஆசிரியர் பணிக்கு அவங்க விண்ணப்பிக்கும் போது அந்த பழைய சான்றிதழை கொண்டு விண்ணப்பிக்கலாம். எப்படியான அந்த தேர்வு முறை இருக்கும்? அதான் அவங்க ஏற்கனவே பாஸ் பண்ணதுனால அது வந்து 7 வருடங்களுக்கு செல்லத்தக்கதாக இருக்கும். அது ஸோ அந்த சர்டிஃபிகேட் அவங்க பயன்படுத்தி இப்போ வரக்கூடிய இதுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்க இப்போ வரக்கூடிய கால் ஃபார் பண்ணும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வர்றப்போ அவங்க வந்து இதுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது இதுக்கு சேர்த்தே விண்ணப்பிக்கலாம். அந்த மதிப்பெண்ணை அவங்க ஒருவேளை இதை விட இப்போ எடுக்கக்கூடிய மதிப்பெண் குறைவாக இருக்குன்னா அவங்க பழைய மதிப்பெண்ணை வச்சு விண்ணப்பிச்சுக்கலாம். அது ஸோ அதில் வந்து அவங்களுக்கு இது இருக்காது. சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் ஜெயக்குமார், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ. சொல்லுங்க சார். சார், இந்த லாஸ்ட் எக்ஸாம்ல நான் வந்து பாஸ் பண்ணேன், டெட் 2ல பேப்பர் 2. ஓகே. அதுல வந்து 82 வாங்கியிருந்தேன், வெயிட்டேஜ் மார்க் இருந்தது. இப்ப திருப்பி அந்த 1120 போஸ்டிங் கொடுக்குறாங்களா? ஆமா. அது திருப்பி என்ன சார், அது எல்லாத்தையும் அப்டேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா. அது இப்ப எல்லாத்துக்குமே உண்டா சார்? அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏதாவது இப்ப எழுதுறவங்களுக்கு கிடைக்குமா போஸ்டிங்? எப்படி சார்? இல்லை, இது வந்து இதுக்கு முன்னாடி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக அதை கொடுத்துருக்காங்க. 1111 போஸ்ட்டு. அதை அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இப்போ இருக்கிறவங்கள சேர்க்காம பழைய ஏற்கனவே தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஸோ அவங்கள மட்டுமே வைத்து அதை நிரப்ப போகிறாங்க, அந்த பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த டேட்டாஸ் கேட்டிருக்காங்க. அது ஸோ புதுசாக வர்றவங்களுக்கு வந்து இந்த தகுதி தேர்வில் வச்சு ரிமைனிங் வேகன்சிஸை ஃபில் பண்ணுவாங்க. அது
அதனால இவங்க வந்து இவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக அதை கொடுத்துருக்காங்க. அது அந்த விவரங்களை அப்டேட் செய்யும் போது அவங்க என்னென்னலாம் கவனத்தில் வச்சுக்கணும்? அதான் அவங்களுடைய அதில் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க, டிஆர்பியோட வெப்சைட்லேயே அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, இப்போ கூடுதலாக அவங்க என்ன தகுதி வாங்கியிருக்கிறாங்க. அது பிஎட்ல சிலர் வந்து அப்ளிகேஷன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ அவங்க டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அல்லது அவங்க எக்ஸாம் அந்த வெரிஃபிகேஷனுக்கு போகாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ புதுதாக அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்டேட் பண்ணிக்கிறாங்க. தமிழ் வழியில் படித்திருந்தால் அதற்கான வெயிட்டேஜ் இருக்குது. அவங்க தேர்வுக்கு அவங்களுடைய பணிக்கு தேர்வு செய்யும் பொழுது அதுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ அதுக்காக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ கேட்குறாங்க. அது ஸோ இது எல்லாமே அவங்க இதில் ஃபில் பண்ணால் போதுமானது. அடுத்த தொலைபேசி இணைப்பில் ராஜேஷ், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ராஜேஷ், உங்க கேள்வி என்ன? சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் வாஸ். குட் ஈவினிங் சார். எம்எஸ் பிஎட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி முடிச்சிருக்கோம். நான் 2010 ஃபர்ஸ்ட் அவுட். ஓகே சார், இப்போ எங்களுக்கு என்ன சார் பொசிஷன்? இப்போ நாங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுறது? எங்களுக்கு என்னதான் இப்போ நிலைமை? அது முதல்ல சொன்னோம். அது ஆசிரியர் தகுதி தேர்வு வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மட்டும்தான். அது அதாவது 1லிருந்து 10ஆவது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய என்ன பாடங்கள் இருக்குதோ அந்த பாடங்கள் படித்தவர்கள் தான் ஆசிரியர்களாக வர முடியும். அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஒரு பாடமாக அதில் இல்லை. 11ஆவது 12ஆவது வகுப்பில் தான் இருக்குது அது. ஸோ அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு இப்போ புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பாடம் மேல்நிலை கல்வியில் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ அதனால் அதை வந்து நம்ம பிஜிடிஆர்பிலேயோ அல்லது ஆசிரியர் தகுதி தேர்வுலையோ கொண்டு வரல. அதற்காக தனியாக தேர்வு நடத்தப்பட்டு அவங்க அதில் இருந்து தான் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதில் அவங்க கலந்துக்க முடியாது. ஆசிரியர் தகுதி தேர்வில் அவங்க கலந்துக்க முடியாது. அவங்க ஆமாம், அதற்கான ஒரு சரியான வழியையும் கண்டறியப்பட வேண்டி இருக்கிற ஒரு கட்டாயமும் இருக்கு இல்லையா? ஆமாம், இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், 10th வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை அது அவங்களுக்கு. ஸோ அவங்க 11th 12th மட்டும்தான் இருக்குது அது. ஸோ அவங்கள வந்து இதில் கொண்டு வர முடியாது. இது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி இது 1லிருந்து 10ஆவது வகுப்பு வரைக்கும் 6லிருந்து 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கான தேர்வு அது. அவங்கள வந்து அதை சரியாக முறைப்படுத்தலை. அது ஏற்கனவே தனியார் துறையிலேருந்து நிறைய பேரை உள்ள சேர்த்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அது நிறைய நீதிமன்ற வழக்குகள்லாம் வந்து அவங்க தனியாக ஒரு தேர்வு வைக்கப்பட்டு அவங்க அதிலிருந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ இவங்களை வந்து அதில் வந்து நிறைய வேக்கன்சிஸ் வராது. அது அதனால தான் அவங்கள நிறைய தேர்வு பண்ண முடியாமல் போயிடுது. அது ஏன்னா 11th 12th மட்டுமே இருக்கிறதுனால நிறைய பணியிடங்கள் வராது. வரும் பொழுது அவங்களுக்கு தேர்வு மூலமாக தான் அவங்கள தேர்ச்சி பண்ண வைப்பாங்க. பட் அந்த தேர்வு தனியாக நடக்கும். அது கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்களுக்கான தேர்வு வந்து தனியாக இருக்கும். அது தொடர்ந்து ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த ஆலோசனைகளை வழங்குவோம். அதற்கு முன்பாக கற்க கசடர நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சி தொடர்கிறது. சரி, இப்போ விண்ணப்பிக்கிறது யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது? அது நம்ம இதுலேயே கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1க்கு டிடிஎட், அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர் ட்ரைனிங் முடித்தவர்கள் அல்லது அதற்கு இணையான படிப்பு படித்தவர்கள் அதற்கு விண்ணப்பிக்கலாம். பேப்பர் 2க்கு இளங்கலையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சுவாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, தமிழ், இங்கிலீஷ் இது மாதிரி இளங்கலையில் பட்டம் படித்தவர்கள் அதோட பிஎட்டும் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அது அவங்க இந்த 2 பேர் தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதை பற்றி தெளிவான இது வந்து நம்ம அவங்க கைட்லைன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க, ப்ராஸ்பெக்டஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அது யாரும் விண்ணப்பிக்க முடியாது, இவங்க மற்றவங்க யாருமே விண்ணப்பிக்க முடியாது, அவ்வளோதான். இது அதாவது காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங் பட்டதாரிகள் இவங்கெல்லாம் பிஎட் முடிச்சிருந்தால் கூட அவங்க விண்ணப்பிக்க முடியாது. இப்போ காமர்ஸும் எக்கனாமிக்ஸும் அவங்க என்ன பண்ணலாம், பிஜி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு விண்ணப்பிக்கலாம். ஏன்னா அந்த பாடம் நம்ம ஹையர் செகண்டரியில் இருக்குது. அது பிஜிடிஆர்பி மூலம் தேர்வு நடக்கும்போது அவங்க அதுக்கு விண்ணப்பிக்கலாம். பட்டு டெட் வந்து 1லிருந்து 10 வரைக்கும் உள்ள பாடங்களில் அந்த பாடம் இல்லாதனால அவங்க விண்ணப்பிக்க முடியாது. அவங்க வந்து சரி. அடுத்த தொலைபேசி இணைப்பில் கங்கா, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம்மா சார், நாங்க செகண்ட் பேப்பர் எழுதணும் சார். நான் ஓகே, அதுக்கு இப்போ நாங்கள் ஹிஸ்ட்ரி அது வருது. ஸோ பொருளியல் வந்து அதையும் சேர்த்து படிக்கணுங்களா? 6th 7th 8th வரலாறு முடிச்சுட்டு பொருளியலும் சேர்த்து படிக்கணும்னு சொல்றாங்களே, அதுதான் அது சம்பந்தமா தான் சார் கேட்கலான்னு. பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸுக்கு சொல்கிறீங்க. பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸில் 6லிருந்து 8 வரைக்கும் உங்களுக்கு என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ
இப்போ அது சம்பந்தமாக ஃபார் எக்ஸாம்பிள் அதில் பொருளியல் சம்பந்தமாக சில பாடங்கள் இருந்தால் அது தொடர்பாகவும் படித்தாகணும். 12வது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தமான பாடத்தையும் படித்தாகணும் அது. ஸோ இப்போது 6லேருந்து 8 வரைக்கும் உள்ளது தான் சிலபஸ் இவங்களுக்கு வந்து பேப்பர் 2 பொறுத்தளவில். அந்த சிலபஸில் அவங்க பொருளியல் பாடம் உள்ளடங்கி இருந்தால் 12வது வகுப்பில் இருக்கக்கூடிய அல்லது 11வது வகுப்பில் இருக்கக்கூடிய பொருளியல் பாடமும் படித்தாகணும். பட் அதில் பெரிய அளவுக்கு கேள்விகள் இல்லை. அதில் மெயினாக அதில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் இந்த 3 தான் மிக அதிக அளவில் இருக்குது. அது தொடர்பான கேள்விகள் மிக குறைந்த அளவில் தான் இருக்கும். அது மெயினாக அந்த 3 தான், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் தான் அதிகமான அளவில் கேட்கப்படும். அதில் 60 மதிப்பெண்கள் அதுக்கு. அந்த 2 அந்த சோஷியல் சயின்ஸ் காமன் சப்ஜெக்ட் சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ் 3 காமனாக வந்துடும். இது சோஷியல் சயின்ஸுக்கு அது மட்டும் 60 மதிப்பெண்கள் இருக்குது. அது அவங்க அதில் மெயினாக இதுதான் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க அதுலேருந்து. சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் சுதா இணைந்திருக்கீங்க. உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ. சொல்லுங்கம்மா. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சார் நான் டெட் பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணுறதா இருக்கேன் சார். ஓகே. அந்த அப்ளிகேஷன்ல பின்னாடி பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யூஜிக்கும் அப்புறம் பிஎடுக்கும் கேட்டிருக்காங்க சார். யூஜி வந்து நாங்க இங்கிலீஷ் மீடியம் பண்ணிருக்கோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம்க்கு வந்து நாங்க ஷேட் பண்ணியாச்சு. பிஎட்க்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிலாம் நாங்க எதுவும் படிக்கல சார். வேண்டிய லாங்குவேஜ் நாங்க வந்து எக்ஸாம் அட்டென்ட் பண்ணோம். ஸோ அது நாங்க ஷேட் பண்ணுமா இல்ல டி ஷேட் பண்ணுமான்னு தெரியல சார். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து அது அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை பொதுவாக. ஏன்னா தமிழ் வழியில் முழுக்க படித்தவர்களுக்கான ரிசர்வேஷன் 20% இருக்குது அரசு வேலை வாய்ப்பில். ஸோ அதற்காக தான் அதை கேட்குறாங்க. தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்களா, ஆங்கில வழியில் படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறதோட பர்பஸ் அதுதான் அது. ஸோ இவங்க அதையும் குழப்பிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அது தமிழ் வழியிலேயே முழுமையாக படித்திருந்தால் அதுக்கு 20% வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு இருக்குது. அதற்காக தான் அதை கேட்குறாங்க. அவங்க தமிழ் வழியில் முழுமையாக படிச்சிருந்தா அதை எஸ்ன்னு போடலாம், இல்லைன்னா நோன்னு போட வேண்டியது அவங்க. அடுத்த தொலைபேசி இணைப்பில் ராஜா, உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க ராஜா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி பிஎட் முடிச்சிருக்காங்க சார். இப்போ அந்த சப்ஜெக்ட் வந்து இப்போ டெட் எழுதலாமா சார்? பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி பிஎட். பயோகெமிஸ்ட்ரி. ஆமாம் சார். பிஏ அதாவது நம்ம இது வந்து நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பாடங்கள் மட்டுமே இதற்கு எலிஜிபிளாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சில சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி வந்து இட் இஸ் நாட் ஈக்குவலண்ட் டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க நம்ம ஈக்குவலன்ஸ் கமிட்டியில். ஸோ அதனால் அவங்க எழுத முடியாது. அது பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிக்கு ஈக்குவலண்ட் கிடையாது, அதனால் அவங்க எழுத முடியாது. அது ஸோ இது தொடர்பாக அவங்களுக்கு தகவல்கள் வேணும்னா ஈக்குவலண்ட் இதை நம்ம ஜிஓ 133 டேட்டட் 4/6/2012 அது வேணால் நான் அதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஈக்குவலண்ட் எது இல்லைங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அது ஸோ பயோகெமிஸ்ட்ரி இஸ் நாட் ஈக்குவலண்ட் டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. ஸோ தே ஆர் நாட் எலிஜிபிள் டு ரைட் டெட் எக்ஸாம். சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் பிரபாகர், உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இந்த அப்ளிகேஷன்ல வந்து ஸ்பெஷல் பிஎட் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருக்காங்களே, அது என்ன சார்? இது ஸ்பெஷல் பிஎட்ங்கிறது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சில பிஎட் தனியாக அது மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய நிறுவனத்தில் இருக்குது. ஸோ அதில் படித்தவர்களுக்காக சில சிறப்பு அது மாதிரி சிறப்பு திறனுடைய குழந்தைகளுக்கான பள்ளிகளில் அவங்கள அதுலேயும் எடுப்பாங்க, நம்ம நார்மல் பள்ளிகள்லையும் எடுத்துப்பாங்க அதை. ஸோ அதுக்காக தான் அதை தனியாக கேட்குறாங்க. ஸோ அது மத்திய அரசால் நடத்தப்படக்கூடிய சில கல்வி நிறுவனங்களில் சிறப்பு திறனுடைய குழந்தைகளுக்கான பிஎட் தனியாக இருக்குது. ஸோ அதான் கேட்குறாங்க. நீங்கள் அது படித்திருந்தால் அதை போடுங்க, அப்படி இல்லைன்னா நார்மலாக பிஎட்னே போட்டுக்கலாம். அடுத்த தொலைபேசி இணைப்பில் அக்ஷயா, உங்க கேள்வி என்ன? ஹலோ சார், நான் இது 2வது வருஷம் பிஎட் படிச்சுட்டு இருக்கேன் சார். சொல்லுங்கம்மா. சார் அதுல இந்த 14 காலம்ல வந்து 10+2+3+1 இருக்குங்க சார். ஓகே. அப்போ நான் வந்து 2 இயர்ஸ் பிஎட் பண்ணிருக்கேன் சார். அதுக்கு எஸ் ஆர் நோ என்ன கொடுக்கணும் சார்? அது கரெக்ட் தாம்மா. அது ஒரு அதாவது பிஎட் 1 வருஷமா இருக்கும்போ அது கொடுத்துருந்தாங்க. இப்போ 2 வருடங்களாக இருக்குது பிஎட் வந்து 2 வருடமா. அதனால அது நீங்க படிச்சுட்டு இருக்கிறது சரியான படிப்பு தான் அது. ஸோ அதுக்கு அதில் போட்டுக்கிறத டிக் அடிச்சாலும் அதுதான் அவங்க அந்த இதை எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஆக
10+3 2+3+2 1 கொடுக்கல. இந்த பேட்டர்னில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதாவது 10ஆவது வகுப்பு 12ஆவது வகுப்பு படிக்காமல் நேரடியாகவே சிலர் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பிஏஓ அல்லது வேறு ஏதாவது இளங்கலை பட்டமோ பிஎஸ்சியோ படிச்சிருப்பாங்க. அது ஸோ அப்படி படித்தவர்கள் வந்து இதுக்கு வர முடியாது. அதுக்கு ஸோ முறைப்படியான படிப்பு படித்திருக்கணும். 10ஆவது வகுப்பு முடித்து அப்புறம் +2 முடித்து அதுக்கப்புறம் டிகிரி முடித்தவர்கள் தான் இதுக்கு எலிஜிபிள்ங்கிறதுனால தான் அந்த பேட்டர்னை கொடுத்துருக்காங்க. அது ஸோ அது பிஎட் 1 வருடமாக இருக்கும்போது கொடுத்தது. ஸோ இப்போ 2 வருடங்களாக இருக்கிறதுனால அதில் ஒன்றும் தப்பு இல்லை, அந்த பேட்டர்னில் இருக்கிறது தான் அது. ஸோ அவங்க அந்த அதில் அது ஒன்றும் தனியாக ஒன்றும் கொடுக்கல. அது டிக் அடிக்கணும், இந்த பேட்டர்னில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க, எஸ்ன்னு போட போகிறீங்க, அவ்வளோதான். சரி, தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பாக சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சி தொடர்கிறது. விண்ணப்பிக்கும் போது OMR தாள் தராங்க. ஆமா, அதுல அவங்க தவிர்க்க வேண்டிய தவறுகள்லாம் என்னென்ன? இப்போ வந்து அவங்க OMRல அவங்க பால் பாயிண்ட் பென் வச்சு தான் எழுதணும். அது அதில் நேம் எழுதி ஒவ்வொரு இதுக்கும் அந்த கட்டத்தில் ஷேட் பண்ணணும். அது ஷேட் பண்ணுறது அந்த கட்டத்துக்குள்ளேயே பண்ணணும். அது தவறுதலாக ஷேட் பண்ணிட்டா அழிக்க முடியாது, பிறகு ஒயிட்னர் போட்டு மாற்ற முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். அந்த கட்டடத்தை விட்டு வெளியில் வந்துடக்கூடாது. ஏன்னா அது கம்ப்யூட்டர் OMR ஷீட்டை கம்ப்யூட்டர் தான் ரீட் பண்ண போகுது. அது ஸோ அவங்க ஃபோட்டோ ஒட்டி அதில் எதுவும் அட்டஸ்டேஷன் எதுவும் வாங்கக்கூடாது. ஏன்னா ஃபோட்டோ அப்படியே ஸ்கேன் பண்ணி தான் நம்ம அவங்களுக்கு ஹால் டிக்கெட்டாக அனுப்ப போகிறாங்க. அட்ரஸ் தெளிவாக அனுப்பணும். ஏன்னா அந்த அட்ரஸும் ஃபோட்டோவும் கரெக்டாக ஸ்கேன் பண்ணி அனுப்ப போகிறாங்க. ஸோ அவங்க அதில் எந்த தவறும் இல்லாமல் சரியாக பண்ணணும். அது இந்த மார்க் பண்ணுறப்போ இந்த கட்டத்தில் இருக்கக்கூடியதை சரியாக மார்க் பண்ணணும். அந்த கட்டத்தை விட்டு வெளியில் வந்துடக்கூடாது. அதுக்குள்ளேயே கரெக்டாக பண்ணணும். அது பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டால் அது கம்ப்யூட்டர் சரியாக ரீட் பண்ண முடியாமல் போனதுனால அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் ஆயிரும். அது ஸோ அதை கேர்ஃபுல்லாக அவங்க பார்த்துக்கணும். அது சரி, அடுத்த தொலைபேசி இணைப்பில் ஜெகதீஸ்வரி, உங்கள் கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம்மா சார். இப்போ வந்து நாங்கள் 2 இயர் கோர்ஸில் இப்போ பிஎட் படிச்சுட்டு இருக்கோம் சார். இப்போ வந்து ரொம்ப குறைஞ்ச நாள் தான் சார் இருக்கு இப்போ படிக்கிறது. அது எப்படி ஷார்ட்டா படிக்கிறது, எது படிக்கிறதுன்ற மாதிரி சொல்லுங்க சார். அப்புறம் வந்து சில பேர் டெட் இப்போ பாஸ் ஆனாலும் இப்போ உடனேலாம் இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ எங்க வீட்டுக்கு எழுத்தாப்புல பக்கத்துலயே வந்து 101 மார்க்கு, 98 மார்க்கு, இப்படி 82 இப்படி பாஸ் ஆகியிருக்காங்க. அவங்களுக்குலாம் இன்னும் வேலையே கிடைக்கல சார். நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க, நீங்கள் 110 மார்க் எடுங்க, 120 எடுங்க, உங்களுக்கு வேலை கிடச்சிரும். அது நீங்கள் அது நினைக்கணும். நம்ம டாப்பில் வந்துட்டு போகிறோம். அவங்க 101 எடுத்தாங்கன்னா நீங்கள் 110 எடுங்க. அது 110 எடுத்தால் வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அதனால் அதுக்கு அதை மைண்டில் வச்சுட்டு படிக்க வேண்டாம். வேலை கிடைக்கும். இது வந்து தகுதி தேர்வு தான், அவங்க சொல்கிறது கரெக்டு தான். இது வந்து வேலைக்கான உத்தரவாதம் இல்லை. அது இந்த ரிலாக்ஸேஷன் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேர் தகுதி ஆகிட்டதுனால இப்போ அது அந்த வெயிட்டேஜ் முறைப்படி அந்த ரேங்க் படி தான் கொடுப்பாங்க. அது ஸோ நீங்கள் தயார் பண்ணுற ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்குது தயார் பண்ணுறது. பொதுவாக இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம டெக்ஸ்ட் புக்கு நம்ம தமிழக அரசால் வழங்கக்கூடிய பாடத்திட்டத்தில் 6லேருந்து 10 வரைக்கும், இப்போ பேப்பர் 2 தான் அவங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், முக்கியமாக 11ஆவது வகுப்பு 12ஆவது வகுப்பு பாடங்களில் இருக்கக்கூடியதை நல்ல தரவாக கான்செப்டோட படிச்சுக்கோங்க. அது ஸோ அந்த புக்குகளில் இருந்து தான் உங்களுக்கு கேள்விகளை மாற்றி கேட்பாங்க. அது ஸோ அப்படி தான் படிக்க முடியும். அதுக்கு வேறு ஒன்றும் தனியாக அதுக்கு பெரிய எஃபர்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அந்த பாடங்களை நீங்கள் புரிந்து படித்திருந்தாலே கண்டிப்பாக தேர்ச்சி பெறலாம். பட் அதிக மதிப்பெண் எடுத்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, இதுக்கு ஆசிரியர் வேலைக்காக நீங்கள் என்ன செய்ய முடியும், தேர்வு பெற முடியும். அது ஸோ அந்த பாயிண்ட் நீங்கள் அதிகமாக மதிப்பெண் எடுக்க முயற்சி பண்ணுங்க. அது அந்த தேர்வுல தேர்ச்சி பெற்றதுக்கு பிறகான அந்த தேர்வு முறை எப்படி இருக்கும் அப்படின்றத பேசலாம். அதுக்கு முன்பாக கரிகால சோழன் இணைப்பில் இருக்கிறீர்கள், உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் தஞ்சாவூர் கரிகாலசோழன் பேசுறேன் சார். ஒன்றும் இல்லை சார், இந்த டெட்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன் சார். நான் வந்து அடுத்த மாதம் 29, 30 டேட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே. அதே டேட்ல இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 7க்கும் வந்து அப்ளை பண்ணிருக்கேன் சார். இந்துவும் சைவம் ஐனவும் சொல்லிட்டு. இப்போ எனக்கு அதே டேட்ல ரெண்டுமே எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்படி இது எனக்கு குழப்பமா இருக்குது. இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இது அரசனுடைய கவனத்திற்கு வந்ததுன்னா அவங்க தான் ஏதாவது முடிவெடுக்கணும். அது பட் நீங்கள் உங்களுக்கு எது நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்களோ அதில் இப்போதைக்கு அதை தான் நம்ம சொல்ல முடியும். அது எதில் நல்லா தயார் பண்ணியிருக்கீங்களோ அதை எழுதிக்கலாம். அது மற்றபடி அது அரசோட முடிவு, அவங்க என்ன எடுக்கிறாங்களோ அதை தான் நம்ம பண்ணணும். அதுதான் நீங்கள் பார்க்க முடியும். இது குறித்து அவங்களோட கோரிக்கையை வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு தெரிவிச்சா கூட அவங்களோட தேதியை அதை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆசிரியர் தகுதி தேர்வை வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே.
பட் அந்த பிளானர் டிஎன்பிஎஸ்சி பிளானரில் இது அதுக்கப்புறம் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது. ஸோ ரெண்டும் எப்படியோ மேட்ச் ஆயிடுச்சு அது. ஸோ இதை வந்து அரசு தான் அதை முடிவெடுக்கணும். டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து கேட்கும்பொழுது எங்களுக்கு அது தொடர்பான ரெப்ரசன்டேஷன்ஸ் வரும் பட்சத்தில், நிறைய பேர் கேட்குற பட்சத்தில் அதுக்கான மாற்றம் செய்யப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அவங்களோட கோரிக்கைகளை அவங்க டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்துக்கு அனுப்புறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து தொலைபேசி இணைப்பில் ஞானவேல் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். மன்னிக்கவும் ஞானஜோதி, உங்க கேள்வி என்ன? வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். நான் அடுத்து ஏற்கனவே டெட் பாஸ் பண்ணிட்டேன். அடுத்து மறுபடியும் டெட் எழுதலாமான்ற சந்தேகமா இருக்குது. அப்புறம் அது எப்படி எழுதினாலும் எப்படி எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எல்லாம் எப்படி நடக்கும் அந்த சிஸ்டம் எங்களுக்கு தெரியல. இது அந்த கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டோம். அது நீங்கள் ஒரு முறை தேர்ச்சி பெற்றாலும் திரும்ப தேர்ச்சி எழுதலாம், தேர்வு பெறலாம். அதை விட அதிகமான மதிப்பெண் பெற முயற்சி செய்யலாம். இப்போ நீங்கள் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றிருந்தால், இப்போ 2013 தேர்ச்சி பெற்றிருந்தால் அது 7 வருடங்களுக்கு செல்லுபடி ஆகும். 2020 வரைக்கும் இருக்கும் அது. இப்போ 2017 நடக்குது இது. இப்பவும் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது 2024 வரைக்கும் உங்களுக்கு செல்லத்தக்கதாக இருக்கும். அது 7 வருடங்களுக்கு. ஸோ இப்போ எது அதிக மதிப்பெண் பெற்றிருக்கீங்களோ அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் அது. ஸோ அதனால் இவங்க வந்து இப்போ தேர்வு ஒருவேளை அரசு பள்ளிகள்லையும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் சேரணும் அப்படின்னா அரசு தரப்புல இருந்து கலந்தாய்வு வச்சு அந்த பணியிடங்களை நிரப்புறாங்க. இப்ப தனியார் பள்ளிகள்ல சேர்றதுக்கும் டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் தான் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அங்க போய் இவர்கள் விண்ணப்பிக்கலாமா, ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்கள்? அவங்க இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வு ஆர்டிஏ ஆக்ட் படியே அதுதான் ரூல். அது எந்த ஆசிரியராக இருந்தாலும் சரிதான், அரசு ஆசிரியராக இருந்தாலும் சரிதான், தனியார் ஆசிரியராக இருந்தாலும் சரிதான், அவங்க ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே அவங்க அதுக்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது ஸோ தனியார் பள்ளிகளுக்கும் இது பொருந்தும். அது பட் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலை அது. அதனால அது ஆனால் தனியார் பள்ளிகள்லையும் இதை மாதிரி டிஇடி முடித்தவர்களை தான் எடுக்கணுங்கிறது நம்ம ஆர்டிஏ ஆக்ட் படி. அது ஒருவேளை விண்ணப்பித்தால் இவர்களுக்கு முன்னுரிமை கண்டிப்பாக கொடுப்பாங்க, கண்டிப்பாக முன்னுரிமை கொடுப்பாங்க. இப்போ இதில் வந்து இப்போ மத்திய அரசு பள்ளிகளில் கூட சிடெட்னு ஒன்று பாஸ் பண்ணியிருக்கணும். அது ஸோ அவங்க ஒருவேளை அந்த டெம்பரவரி போஸ்ட்டுக்கு இன்டர்வியூக்கெல்லாம் போகும்போது கேந்திர வித்யாலயா மாதிரி பள்ளிகளில் போகும்பொழுது இந்த சிடெட் முடித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது பட் அவங்க பெர்மனன்ட் போஸ்ட்டுக்கு போகணுன்னா சிடெட் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். அது பட் இது மாதிரி டெம்பரவரி போஸ்ட்டுக்கு போகும்போது அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது ஸோ அடுத்த தொலைபேசி இணைப்பில் மகாலட்சுமி, உங்க கேள்வி என்ன? வணக்கம் மேடம். நான் அந்த ஃபார்ம்ல நேம் ஆஃப் த ஃபாதர் மதர் கார்டியன் இருக்கு இல்லைங்க, அதுல அப்பா இல்லாதவங்க கார்டியன் போட்டு ஹஸ்பண்ட் நேம் போட்டுக்கலாங்களா? போட்டுக்கலாம். அது அதை பற்றி ஒன்றும் இல்லை. அது உங்களுக்கு நீங்கள் அது எதுனாலும் போட்டுக்கலாம். மதர் நேம் போட்டுக்கலாம், கார்டியன் நேம் போட்டுக்கலாம். எதுனாலும் அதனால ஒன்றும் உங்களுக்கு மாற்றம் வந்துடாது. அது ஏன்னா இப்போ அந்த அட்ரஸ் உங்கள் எந்த அட்ரஸில் இப்போ பொதுவாக தேர்ச்சி பெற்றவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய கவுன்சிலிங் வச்சு தான் அதை அவங்க வேக்கன்சியை ஃபில் பண்ணுறாங்க. அது ஸோ அவங்க எங்கேனாலும் எடுத்துக்கலாம். அது இப்போ அவங்க அப்படி கொடுக்க முடியாத பட்சத்தில், அவங்க கவுன்சிலிங் வைக்காத பட்சத்தில் அவங்க அட்ரஸை வச்சு எந்த இடமோ அந்த இடத்துக்கு அவங்க போஸ்டிங் போட போகிறாங்க. அது ஸோ அது ஒன்றும் பெரிய இது ஒன்றும் இல்லை, எதனாலும் போட்டுக்கலாம். தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்குவோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்த சிறப்பு கற்க கசடர் நிகழ்ச்சி தொடர்கிறது. சார், இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுட்டாங்க, அதற்கு பிறகு அவங்க ஒரு பணி நியமனம் பெறுவதற்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன மாதிரியான நடைமுறைகளை கடைபிடிக்கிறாங்க? இப்போ ஆசிரியர் தகுதி தேர்வில் இவங்க பெற்ற மதிப்பெண்கள் 60% எடுத்துக்கொள்ளப்படும். அது 150க்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களோ அதை 60% கால்குலேட் பண்ணிப்பாங்க. ரிமைனிங் 40% பேப்பர் 1 இருந்தால் அவங்க +2 எடுத்த மதிப்பெண்ணை 15 மதிப்பெண்ணுக்கும் 15க்கு 15%க்கும் மாற்றிட்டு, அவங்க டிடிஎல் எடுத்த மதிப்பெண்கள் 25ஆகவும் எடுத்து அதில் 40% அதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து 40, இது 60. ஸோ டோட்டலாக 100% வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. அது ஸோ அவங்க இப்போ பேப்பர் 1 எழுதுறவங்க, அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் வந்து அவங்க +2 மதிப்பெண், இந்த டெட்டோட +2 மதிப்பெண்ணும் டிடிஎல் எடுத்த மதிப்பெண்ணும் முக்கியமானது. அது பேப்பர் 2 பொறுத்தளவில் அவங்களுக்கு வெயிட்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, இதில் 60%, இதில் எடுத்துருக்கிற மதிப்பெண்ணில் 60% டெட்டில். அது இல்லாமல் அவங்க +2 எடுத்த மதிப்பெண்கள் 10, பிஎஸ்சி அல்லது பிஏல எடுத்த மதிப்பெண்கள் 15க்கும், பிஎட்ல எடுத்த மதிப்பெண்கள் 15ம். அது ஸோ அப்படி 40% எடுத்துப்பாங்க. அது ஸோ இது ரெண்டும் சேர்த்து ஓவரால் ரேங்க் போடுவாங்க. அந்த ரேங்க்கில் யார் டாப்லேருந்து அந்த ரிசர்வேஷன் படி செலக்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ அவங்க தான் வர முடியும். இதில் வந்து
இது புதுசாக பண்ணுறப்போ இதில் இருக்கிறவங்க மட்டும்தான் இல்லை, எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. டெட் ஏற்கனவே முடித்தவர்களும் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ ஏற்கனவே ஒரு 10 லட்சம் பேர் எழுதுவாங்க, 2 பேப்பர் சேர்த்து. ஏற்கனவே முடித்தவர்களும் எழுதுவாங்க, பாஸ் பண்ணவங்களும் எழுதுவாங்க, எழுதாமலும் இருக்கலாம் அது. ஸோ அப்போ திரும்ப அவங்க வேலைக்கான தேர்வுன்னு வரும்பொழுது எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணும் பொழுது அதில் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த வெயிட்டேஜ் மார்க்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி டாப்லேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வருவாங்க. ஒருவேளை 2 பேருக்கும் ஒரே மதிப்பெண் இருந்ததுன்னா அவங்க வந்து டேட் ஆஃப் பர்த் யார் சீனியரோ அவங்கள ஃபஸ்ட்டு எடுத்துப்பாங்க. அது ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய வெயிட்டேஜ் சிஸ்டம். இதில் இப்போது இதில் வந்து இந்த முறை 3000 வேக்கன்சி தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏற்கனவே செகண்ட் கிரேட் அது ஸ்பிளிட்டப் கொடுக்கல, பேப்பர் 1க்கான ஸ்பிளிட்டப் அல்லது பேப்பர் 2க்கானது சொல்லலை. மொத்தத்தில் 3000 வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. அது ஸோ அதிலிருந்து இந்த வெயிட்டேஜ் சிஸ்டம் படி செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு 1111 பணியிடங்கள் நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த 3000லேருந்து எண்ணிக்கை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதை பற்றி நான் தெளிவான அறிவிக்கை ஒன்றும் சொல்லலை. இது பேக்லாக் வேகன்சிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது 1111 போஸ்ட் வந்து அந்த பழைய ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவங்களுக்காக ஒரு வாய்ப்பாக கொடுக்குறாங்க. அது ஸோ இது 3000லேயே சேர்க்கப்படுமா இல்லை தனியாக பண்ணுறாங்களாங்கிறத பற்றி நான் தெளிவான அறிவுரை நமக்கு வரல இன்னும். தேர்ச்சி விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது முதல் டெட்டை பொறுத்த வரைக்கும் 0.39% இருந்தது. அதற்கு பிறகு அது 2.69% அப்புறம் 4.09% இருந்தது. இந்த தேர்ச்சி விகிதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா? இருக்கும். இப்போ என்ன முதல்ல டெட் வரும் பொழுது அதை பற்றியான ஒரு நாலேஜ் இருக்குது. அது எப்படி இருக்கும் என்னங்கிறது தெரியல. நம்ம 2012 முதல் டெட் வைக்கிறப்போ அதுக்கு வந்து 1.5 மணி நேரம் தான் டைம் இருந்தது. அது நிறைய பேர் அந்த கொஸ்டின்ஸே முழுமையாக கம்ப்ளீட் பண்ண முடியல அவங்களால வந்து. ஸோ 2012 அதுக்கப்புறம் அதனால் அது 3 மணி நேரமாக மாற்றி அந்த வருடத்திலே இன்னொரு டெட்டு நடைபெற்றது. அதுக்கப்புறம் அதில் கணிசமான பேர் தேர்ச்சி அடைஞ்சாங்க. அது ஸோ அதை பற்றியான ஒரு நாலேஜ் கிடைச்சதுனால தேர்ச்சி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2013 நடந்த டெட்டில் இன்னும் அதிகமான பேர் தேர்ச்சி அடைஞ்சாங்க. அப்போ தான் இந்த வெயிட்டேஜ் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் 2014 சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்பட்டது. ஸோ அதுலேயும் அந்த வேக்கன்சிஸை ஃபில் பண்ணாங்க. அது ஸோ இந்த முறை இப்போ 2017 அதுக்கப்புறம் இப்போ தான் டெட் வருது. அது இந்த முறை வந்து அதற்கான ப்ரிப்பரேஷன் எல்லாருக்குமே தெரியுது, நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி வரும் என்னங்கிறது தெரியுது. பட் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப எக்ஸார்பிடண்ட்டாக இருக்குமான்னு சொல்ல முடியல. அதாவது தேர்ச்சி பெறவங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம். அந்த 5% ரிலாக்ஸ் பண்ணதுனால இப்போ 82 எடுத்தாலே, அதாவது ஓப்பன் காம்படிஷன் தவிர மற்றவங்க எல்லாருமே 82 மதிப்பெண்கள் எடுத்தாலே தேர்ச்சியே தான். அதனால் தேர்ச்சி சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அது அடுத்த தொலைபேசி இணைப்பில் சுந்தரி இருக்கீங்க, உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் வந்து டிடிஎட் முடிச்சிருக்கேன், பிஏ தமிழ் முடிச்சிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும்தான் போடலாமா, செகண்ட் பேப்பரும் எழுதலாமா? அதாவது பிஏ தமிழ் முடிச்சிருந்தா, பிஎட் முடிச்சிருந்தா அவங்க வந்து பேப்பர் 2 மட்டும்தான் எழுத முடியும். அது பிலிட் முடித்துட்டு அவங்க வந்து ஒருவேளை பிஎட்டோ அல்லது டிடிஎட் படிச்சிருப்பாங்க, சிலர் செகண்ட் கிரேட் ட்ரைனிங் படிச்சிருப்பாங்க, அல்லது பிஎட் அல்லது தமிழ் பண்டிட் ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது, டிபிடின்னு சொல்லிட்டு. அது 3ல் எது முடித்திருந்தாலும் அவங்க வந்து பேப்பர் 2 எழுதலாம். இப்போ டிடிஎட் முடித்து பிலிட் முடிச்சுட்டு டிடிஎட் முடித்தவர்கள் பிலிட் படித்திருந்தால் அவங்க பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே எழுத தகுதியுடையவர்கள். அது ஸோ இப்போ பிஏ தமிழ் படித்தவங்க பிஎட் படிச்சிருந்தா அவங்க பேப்பர் 2 மட்டும்தான் எழுத முடியும், பேப்பர் 1 எழுத முடியாது. அது டிடிஎட் படித்திருந்தால் மட்டும்தான் எழுத முடியும். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கும் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருப்பவர்களுக்கும் உங்களுடைய இந்த ஆலோசனைகள் நிச்சயமாக உங்களுடைய குழப்பங்களுக்கு தெளிவை தந்திருக்கும். உங்களுடைய வருகைக்கும் விளக்கங்களுக்கும் நன்றி. நன்றி சார். அடுத்த கற்க கசடர நிகழ்ச்சியில் 10ஆம் வகுப்பு ஆங்கிலம் முதல் தாள் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். புதிய தலைமுறை.